ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் போலி ரொம்பவே சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் போல் மைதா சேர்த்து 1/2 டீஸ்பூன் டர்மரிக் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. எங்களுக்கு 2 கப்பு மைதாவுக்கு 1 கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு. மாவில் தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு 6 ஹவர்ஸுக்கு ஊற விடுங்க. இதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு கடலப்பருப்பு சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்ததும் ஒரு கடாயில் 5 மினிட்ஸுக்கு நல்லா வறுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதே மாதிரியே அரை மூடி தேங்காவை திருவி சேர்த்து அதையும் நல்லா 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி பருப்பு இருக்கிற அதே பாத்திரத்தில் தேங்காவையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாவு காய்ச்சறதுக்கு சாஸ்பேனில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து 1 கப்பு வெல்லம் சேர்த்து பாகு பதம் தேவையில்லை, கொலகொலப்பு தன்மை வந்த உடனே ஃபில்ட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நாள் இதை அப்படியே ஆற விடுங்க. இப்போ 6 ஹவர்ஸ் ஆகி மாவு நல்லாவே சாஃப்ட் ஆகிட்டு அந்த மாவுலேருந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்து நாங்கள் அந்த மாதிரி தட்டுறதுக்கு வாழை இலை யூஸ் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் கவர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தட்டினதுக்கப்புறம் ஸ்டஃபிங்காக செஞ்சுருந்த பூர்ணத்தை ஒரு உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் வச்சு 4 பக்கம் நல்லா மடித்து திருப்பி வச்சு ஒரு மீடியம் சைஸுக்கு தட்டி எடுத்துருங்க. இப்போ இதே சைஸுக்கு எல்லா மாவையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் லைட்டாக ஆயில் விட்டு வாழை இலையோட தட்டி வச்சுருந்த போலியை சேர்த்து மெல்ல அந்த வாழை இலையை எடுத்துருங்க. லைட்டாக வெந்ததும் திருப்பி போட்டு சுற்றிலும் ஆயில் சேர்த்து 2 சைடும் நல்லா மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான போலி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், டேஸ்டியான ஒரு போலி ரெடி ஆகிட்டு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.